என் நெஞ்சில் கூட்டியிருக்கேன் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இளநீருக்குள்ளே நொங்கு சர்பத் தான் போட்டு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கொல்லியில் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறின்னு இருக்காங்க. அவங்க போய்ட்டு மரத்தில் எப்படி ஆகிறாங்க பார்ப்போம். பாருங்க கவரை கட்டி ஏற்றுறாங்க மரத்தில் இளநீர் பெரிக்க. பாருங்கள் 2 குளம் இருக்குது, அதை தான் நம்ம வறுக்க போகிறோம் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு மரத்தில் ஏறாங்க பாருங்கள். அதான் பார்த்துங்க எவ்வளோ ஹைட்டு மரம்னு. அதுதான் ஏறி இளநீருக்கு போகிறோம். இப்போ வந்து சம்மருக்கு குளுன்னு இளநீருக்குள்ளே நொங்கு சர்பத்து குடித்தா தான் அப்படியே உடம்பு கூலிங் ஆகும். அதுக்கு தான் நம்ம அறுக்கிறோம். இளநீ வந்து மேலே வந்து கட்டின்னு இருக்காங்க இளநீ இதில் கொலையில். அதை வெட்டி தான் நம்மளுக்கு லிஃப்ட் வாங்கி அழகாக ஷிஃப்ட்டாக இறங்குவார். அதெல்லாம் கட்டின்னு இருக்கிறாங்க. அப்போ தான் இளநீ நம்ம லிஃப்ட் ஆகின்னு இருக்காரு. அழகாக லிஃப்ட் ஆகிடுச்சு இளநீ போல். பார்த்தீங்கன்னா இந்த இளநியை பாருங்கள், இது எப்படி இளநின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை பாருங்கள், அந்த ஓரத்தில் வந்து லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கும். அப்போ தான் அது இளநின்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் வேறு கலரில் மாறிச்சுன்னா அது வந்து முத்தி போன தேங்காய். அதான் தெரியும் உங்களுக்கு. சத்தம் கேட்குதா? இந்த இளநீ அதான் அப்படி போய் வச்சிடும். பார்த்தீங்கன்னா இளநீ எடுத்துனா ஒரேடியாக வந்தாச்சு. அப்புறம் வந்து வர வழியில் வந்து நொங்கு அறுத்துட்டு வந்துட்டோம். அதை வந்து எடுக்கலை. அது வந்து கொஞ்சம் திருட்டு ஸ்பாட். அதை வந்து எடுக்கலை. இங்கே வந்து நொங்கு கழிச்சு நிற்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நொங்கு கழிக்கிறது வேறு லெவலில் நொங்கு கழிச்சு நிற்கிறாங்க. நொங்கு கழிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. இது என்ன பண்ண இப்போ இது ஒன்றும் பண்ண தேவை. இது வந்து மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு நம்ம 4 பீஸ் போட்டு சர்பத்தில் போடணும் இளநியில். இது ஒன்றும் தெரியாது. போட்டா ஏன்னா இளநீ குளிர்ச்சி நொங்கு குளிர்ச்சி. அது வந்து குளிர்ச்சி ரெண்டும். அதுதான் இன்றைக்கி வந்து சர்பத் போட்டு நம்ம ஜாலியாக குடிக்க போகிறோம். வெயிலுக்கு இதமாக குழு சர்பத் வேறு லெவலில் குடிக்கணும் தான். அவங்க நொங்கு கழிச்சு போட்டுனே இருக்காங்க. கத்தி வந்து சுத்தமாக ஷார்ப் இல்லை, அதனால நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெட்ட தெரியுமா? ஷார்ப் பண்ணி வெட்டுறீங்களா? எவ்வளோ ஷார்ப் ஆகுது பாருங்க. பல கத்தி ஷார்ப்பு சூடாக இருக்கும். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து நம்மளும் சாதாரண கை கிடையாது, நம்மளும் வெயிட்டு கை தான். எப்படி நொங்கு வெட்டுறோம் பாருங்க. எனக்கு வெட்ட தெரியும் நொங்கு. இது என்ன உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெட்டுற மாதிரி இது? எனக்கு தான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றதுக்கு வெட்டினேன். உடம்பு வேற அவ்வளோ இதாக இருக்கு. ரொம்ப தித்திப்பா இருக்கு. நொங்குல இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோலை வந்து பாய்ஸ் உரி சொல்கிறோம். நம்ம போய் இளநீ வெட்டுவோம் வாங்க. இளநியை பாய்ஸ் சுற்றி நான் சொல்கிறோம். பாய்ஸ் தூக்கி நாங்கள் அந்த இளநியை இங்கே வரோம். வைங்க அது எடுத்தாங்க போங்க. இது ஒன்றும் இல்லை, கிரிப்பு இல்லை கையில். வெட்ட தெரியும் சொன்னீங்க. அதெல்லாம் வெட்ட தெரியும் நம்மளுக்கு. கிரிப்பு இல்லை, லைட்டாக கிரிப்பு இல்லையா? ஏன்னா கடையில் வெட்டுற மாதிரி வெட்டி பார்த்தோம், வேலைக்கு ஆகல. அதனால வந்து எப்பயும் கீழே வச்சு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சு கடையில் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டு வச்சு இதுக்கே வளர ஆகுது. ஊற்றி எண்ணம் ஓட்டை போட்டுடலாமா பாருங்க. எவ்வளோ பேர் தேங்காய் எவ்வளோ பேர் ஆயிடுச்சுன்னு தெரியும். எப்படி தேங்காய் எவ்வளோ உள்ள சூப்பராக இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வேலைலாம் நம்ம செய்யல. அதனால நம்ம பாய்ஸை போட்டோம். பாய்ஸ் வந்து வெட்டினா இருக்காரு பாருங்க. நம்ம பாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பாய்ஸ் வந்து நொங்கை வந்து எல்லாத்தையும் உச்சி இருக்காங்க பாருங்க. தனித்தனியாக வேறு லெவலில் உச்சி வச்சுட்டாங்க.
ஹாய் 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 ஊத்து இளநீ ஊத்து. குடிக்கலான்னு பார்த்தேன், பாய்ஸ் விட மாட்டாங்க. நம்ம கடைசி இளநீ இருக்கிறது கடைசி இளநீ இருக்கத்த ஊற்றிடும். எவ்வளோ இளநீ பாருங்க, ஒரு 30 இளநீ கிட்ட வெட்டிக்கிறோம். பாருங்க வேற லெவலில் கொழுத்த நொங்கு இருந்து நம்ம எடுத்து நம்ம இளநீரில் போட்டுக்கலாம். நம்ம வந்து லைட்டாக பிசைஞ்சு போட்டுக்கணும். உங்களுக்கு தண்ணி எல்லாம் சூப்பராக இறங்குது பாருங்க, வேற லெவலில். அதான் மீதி எல்லாம் அதுலேயே வந்து இருக்கு, அதிலே கொட்டிப்போம் பாருங்க. நம்ம தொன்னையில் வந்து அழகாக இறங்கிடுச்சு நொங்கு வளன்னு. நம்ம அடுத்த ஐட்டம் கலக்க போகிறது என்னன்னா ரோஸ் சர்பத். எல்லோரும் நன்னாரி சர்பத் தான் கலப்பாங்க, நம்ம ரோஸ் சர்பத் கலக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு கரண்டி அளவு தான் ஊற்றணும். ஊற்றிக்கலாம். இப்போ கலர் பாருங்க, ரோஸ் கலரில் இருக்கு. ஒன்று ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இதை கலக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்த பொருள் என்னன்னா சப்ஜா விதை. சப்ஜா விதை போட்டுக்கலாம். அது அதிகமாக போட்டுருக்கலாம் கொஞ்சம். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் வந்து தோக்கில் முட்டை. சும்மா தான் சொன்னேன், அது வந்து பாதாம் பச்சினி. பேர் தெரியல, நம்மள பேர் பாதாம் பச்சினி தான். நம்ம பாதாம் பிசினிடா, பாதாம் பிசினியா நம்மளுக்கு கலக்கி அந்தரா. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா தேவையானதுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துங்க. ஏன்னா இளநீல நிறையா இளநீ நொங்குல நிறைய சர்க்கரை இருக்கும், சுகரு. நம்ம லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுக்கலாம். வேற லெவலில் கலராக இருக்குது. அடுத்தது இன்க்ரீடியன்ட்னா சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எலுமிச்சை போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். வாங்க எலுமிச்சை வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் புழிஞ்சிக்கலாம். இது என்ன ஸ்டைலுங்க இது? வேற ஒன்றும் இல்லை, இது டிவியில் பார்த்தேன், அப்படியே எனக்கும் பண்ண தோணுச்சு பண்ணுறேன். லைட்டாக உண்டுச்சு, அது ஒன்றும் இல்லை, அதை எடுத்து அப்படி போட்டுடலாம். நம்ம வந்து நிறையா இளநீ ஊற்றினாலும் ஒரு 3 நிமிஷம் மேக்ஸிமம் போடணும். நீங்கள் கம்மியாக சேர்த்துனா கூட 1 போட்டுக்கலாம். வழுக்குது வேறு எலுமிச்சம். ஒன்று இது ப்ராசஸ் முடியல. இன்னும் வந்து நம்ம ஐஸ் கட்டி போட போகிறோம். அது போட்டால் தான் ஒன்றும் கூலிங்காக இருக்கும். வெயிலுக்கு இதமாக ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஐஸ்கிரீம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதான் குட்டியாங்க? ஆமாங்க, இதாங்க குட்டி. வெயில் வர மண்டையை கொளுத்துதே. ஐஸ் கட்டி இந்த ஐஸ் கட்டி போட்டு உள்ள போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகா அப்படியே பிடிச்சி அதை கறி வரைக்கும் நம்ம வச்சு குடிக்கணும்னா நிறைய பண்ணணும். வடிகட்டி போடணும். எப்படா குடிப்பான் அவன்? இது எப்படிங்க குடிப்பீங்க? அப்படி இந்த சைடில் அப்படி ஒரு ஓட்டையை பிடிச்சிங்கன்னா அப்படின்னா யாருங்க அது? ஒரு டீம்மேட்டு பாருங்க, வேற லெவலில் அந்த இது. அந்த டேஸ்ட்டை பற்றி சொல்லவே இல்லை. டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டு. வெயிலுக்கு நம்ம ஐஸ் கட்டி போட்டு குழு போட்டு வேற லெவலில் இருக்குது. அப்படியே உடம்பு சிலுக்குது. அப்படியே ஐஸ் கட்டி போட்டு குடிக்கல. அவ்வளோதான். ஓகே. பார்த்தீங்கன்னா
இளநீ இதில் இளநீ அந்த இதை ஊற்றி குடித்து அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபுல்லாக கூட நான் குடிச்சிடுவேன். ஆனால் நம்ம எதாவது கொடுக்கணும், எதாவது கொடுத்து தான் குடிக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் குடிச்சிப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வெயிலுக்கு இதமாக அந்த நொங்கு இளநீ வேற லெவல். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, ஜூஸ் குடிங்க வாங்க. சர்பத் நொங்கு இளநீ சர்பத் வந்து வாங்கிக்கோங்க வாங்க. போடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்துட்டாரு, அவருக்கு ஊற்றி போனோன்னே நொங்கு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. நீ வா அத்தை வா, நீ குடிங்க வாங்க எல்லாரும் வாங்க. நான் இருப்பா போகாது பருவா. போ வச்சு குடி. நீ என்னப்போ 2 கிளாஸ் தந்துடுறா? அத்தாள் அத்தாள் நம்ம குட்டி புள்ளியே எப்படிங்க இருக்கு? அருமையா இருக்கு. அருமையா இல்லை உங்க வேற அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்தமாரி நீங்களும் வீட்டில் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சூப்பராக இருக்கு. வெயிலுக்கு இதமாக குளிர்ச்சியாக இருக்கு. இனிமேல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை, இதை அப்படி போட்டு